போன மாதம் நான் எது குறித்து பேசினேன்? நான் சொன்னேன் சில கேள்வி கேட்குவேன்னு. ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர். உங்களுக்கு நீங்களே கை தட்டிக்கங்க. தேங்க்யூலா. 1 கொரிந்தியர் 1:9. ஓகே, அப்போது அதில் பார்த்தோம். போன வாரம் யார் வரலங்க? யாரில் வராது இருக்கிறீங்களா? வராது இருந்தாக்கா கொஞ்சம் ரீகேப் ஒரு 5 நிமிஷம் எடுக்கிறேன், இல்லைக்கா அப்படியே டைரெக்டாக போகிறேன். ஓகே, தேங்க்யூ. அப்போ டைம் வேஸ்ட் பண்ணுறது வேணாம், டைரெக்டாக போயிடலாம். அல்லேலூயா. இப்போ பாருங்க, 1 கொரிந்தியர் 1:9 படிங்க, வாசிங்க சிஸ்டர். நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார். எதுக்கு அழைத்திருக்கிறார்? அவரோடு ஐக்கியமாக இருப்பதற்கு தான். ஆமென். அவரோடு ஐக்கியமாக இருந்தால் கர்த்தர் நம்மோடு பேசுவார், என்ன நடக்குதுன்னு கூட நம்மளுக்கு காண்பிப்பார், நமக்கு சொல்லுவார், எல்லாம் ஜாக்கிரதை செய்வார், நம்மளை வழி நடத்துவார், பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பார், பாவத்தில் போகாதபடிக்கு தடுத்து நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் நம்ம பார்த்தோம். அப்போது ஆதியாகமம் 6வது அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமார்த்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கும் பெண்களை தெரிந்து கொண்டார்கள். தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். யார் தெரிந்து கொண்டார்கள்? தேவகுமாரர். அல்லேலூயா. அதை குறித்து சும்மா கொஞ்சம் ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலான்னு இருக்கிறேன். இப்போ தேவகுமாரர் என்று சொன்னால், ஆதாம் பாவத்தில் விழுந்த பிறகு அவன் தேவனுடைய மகிமை இழந்து விட்டான். அதன் பிறகு மனுஷனாகத்தான் இருந்தாங்க, யாரும் தேவகுமாராக இருக்கல. ஆண்டவராக இயேசு புதிய ஏற்பாட்டில் வந்த பிறகு, அவர் மரித்து ரத்தால கள்ளப்பட்ட பிறகு தான் இன்றைக்கி நம்ம தேவகுமாராக இருக்கிறோம். ஒத்துக்கிறீங்களா? தேவபுத்திரராக இருக்கிறோம், இல்லைங்களா? ஓகே. அப்போது அந்த டைமில் தேவகுமாரர் என்று சொன்னால் தேவதூதர்கள், ஏஞ்சல்ஸ் அந்த இடத்துல என்ன பண்ணாங்க? ஓகே, அவர்கள் நேரடியாக அவங்க மனுஷரிடத்தில் உறவு கொண்டாங்கன்னு என்று பார்க்கிறோம். அப்போ தேவகுமார் என்று சொன்னால் ஆண்டவர் டைரக்டாக சிருஷ்டித்தா தான் தேவகுமாரர். அல்லேலூயா. அப்போ தேவதூதர்களை டைரக்டாக சிருஷ்டித்தார். அதில் தான் தேவகுமார் என்று சொல்லப்படுகிறது வசனத்தில். அப்போ தேவன் நேரடியாக சிருஷ்டிப்பது தான் தேவகுமார் என்று சொல்ல முடியும். தேவதூதர்கள் கூட தேவகுமார் என்று சொல்லப்படும் வசனத்தில் இருக்குது. ஓகே, தேவபுத்திரர் என்று கூட சொல்கிறாங்க. சில வசனம் பார்க்கலாம். யோபு 1:6. யோபு 1:6. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே நின்றான். அதுவெல்லாம் பாருங்க, ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் நின்ற போது, கர்த்தருடைய ஓகே தேவபுத்திரர் பார்த்தீங்களா? அப்போ யார் அங்கே? தேவதூதர்கள் தான். சரிங்களா? உங்களுக்கு விளங்கிக்கிட்டு தான், சும்மா ஜஸ்ட் ஒரு 2 minutes இன்ட்ரடக்ஷன், அவ்வளோதான். அப்போ ரெண்டாவது யோபு 2:1 வாசிங்க. பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவில். பின்னொரு நாளிலும் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் நின்ற போது. அப்போ தேவபுத்திரர் என்று சொன்னால் தேவதூதர்கள், இல்லைங்களா? போதுமா வசனம்? இல்லை ஒன்று சொல்லணுமா வசனம்? போதும் இல்லைங்களா? கிளியர் ஆயிடுச்சு. ஓகே. அப்போ இது சொல்லிடலாம். யோபு 38:7 படிச்சிடுங்க, வாசிடலாம். 38:7. அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. அல்லேலூயா. அப்போ தேவதூதர்கள் இந்த பூமியில என்ன பண்ணாங்க? சௌந்தரியம் உள்ள ஓகே மனுஷருடைய குமாரத்திகளை என்ன பண்ணாங்க? விவாகம் பண்ணி அவங்களோடு சேர்ந்துட்டாங்க. அவங்கள சேர்ந்த பிறகு பாருங்க, ரேஸ் மிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த இடத்துல ரேஸு
மிக்ஸ் ஆயிடுச்சு. எப்படின்னா தேவதூதர்கள் பாதி பாதி, தேவதூதர்கள் பாதி, மனுஷர் பாதி. ஓகே, ரேஸ் மிக்ஸ் ஆயிடுச்சு அந்த இடத்துல. அப்போ அதனால தான் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது எல்லா மனுஷரும் தேவனை தொழுது கொள்ளவில்லை, சில மனுஷர் தான் தேவனை தொழுது கொண்டாங்க. சரிங்களா? ஓகே, அதனால தான் வசனம் ஃபஸ்ட்டு காமிச்சிட்டேன் உங்களுக்கு. ஏன்னா சில பேர் இது ரொம்ப கன்ஃபியூஷன், இது நான் கன்ஃபியூஷன் பண்ண வேணாம், சும்மா ஷார்ட்டாக முடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வேறு இம்பார்ட்டன்ட் வண்டி சொல்லியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு கர்த்தர் சித்தமானா இது தெளிவாக பேசலாம். அப்போ பாருங்கள், ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, மனுஷர் பூமியின் மேல் பெருகி துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது இப்படிப்பட்ட காரியம் நடக்குதுங்க. என்ன காரியம்? தேவ குமாரர் மனுஷ குமார்த்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவருக்குள்ளே பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்போ இந்த ரேஸ் மிக்ஸ் ஆனதுனால ஆதியாகமம் 6வது அதிகாரம் 3வது வசனம் தெளிவா சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுகிறதில்லை. மனுஷனோட போராடுகிறது இல்ல, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். 120 வருஷம் ஆயுசு குறைச்சிட்டாரு, 120 வருஷமா. ஏன்னா மனுஷன் வந்து நிறைய பாவம் பண்ணிட்டு, ஓகே, அந்த பூமியே என்ன பண்ணிட்டான், பாவத்தில் தள்ளிட்டான், வெறும் பாவம் தான். அப்போ 4வது வசனம் வாசிங்க. அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். ராட்சதர் இங்கிலீஷ்ல நெஃபிலின்னுவாங்க. அப்போ அந்த டைம்ல அப்படிப்பட்ட காரியம் நடந்ததுனால தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு. ஓகே, 5வது வசனம் வாசிங்க. 5வது, மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. பொல்லாது என்ன பொல்லாது? மனுஷி சேர்ந்தா அது தப்பு கிடையாது. மனுஷனும் தேவகுமார் சேர்ந்தாங்க, அது பெரிய கலப்படம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவத்தில் கலப்பு திருமணம் செய்கிறாங்க இல்லைங்களா? சேர்ந்துட்டு ஒரு 6 மாதம் வாழ்கிறாங்க, 3 மாதம் வாழ்கிறாங்க, அப்புறம் டிவோர்ஸ். அப்படிப்பட்ட காரியம் இன்றைக்கும் நடக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வசனத்தின்படி நம்ம அந்த காலத்தில் ஜனங்க பொல்லாததே செய்தாங்க. தேவகுமாரன் சொல்லி பொல்லாததே செய்து கொண்டு வந்தாங்க. இந்த குமார்த்திகளோடு கூடினதினால் எல்லா பலவான்கள் பிறந்தார்கள் என்று பார்க்கிறோம். எல்லாமே இல்லை, சிலர் அப்படி செய்திருக்கிறாங்க. ஆனால் சிலர் வந்து இருந்தாங்க, ஆனால் இருந்தும் கர்த்தரை தேடலை. அப்போ பாருங்க, 6வது வசனம் தெளிவா சொல்லுது, தாம் பூமியில் மனுஷனை உண்டாக்கின கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஏன்பா இந்த மனுஷனை உருவாக்கின, ஏன் இந்த மனுஷனை உண்டாக்கின சொல்லி மனஸ்தாபப்பட்டார் என்று பார்க்கிறோம். எதுக்காக மனஸ்தாபப்பட்டாருன்னா, மனுஷன் வந்து தேவ பயம் இல்லாத வாழ்ந்து கொண்டு வந்தான், தேவனுக்கு கீழ்ப்படியில் அவன் இஷ்டத்துக்கு பொல்லாத காரியங்களை செய்து கொண்டு அந்த இடத்தையே பூமியே அவன் என்ன செய்தான், ஃபுல்லாக பாவத்தை எப்போ பாரு அந்த இடத்துல அந்த பூமியே அசுத்தமாகி விட்டது. வெறும் பாவம் தான். அப்போ அவன் செய்கிறதெல்லாம் வெறும் பாவம் தான், அவன் நினைவெல்லாம் பாவம் தான், சிந்தையெல்லாம் பாவம் தான். இப்படிப்பட்ட காரியம் அந்த நேரத்தில் நடந்ததுனால தான் கர்த்தர் ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. அப்போ அந்த வசனம் பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. 7வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். ஆமென். மனஸ்தாபமா இருக்குது சொல்லி என்ன பண்ண, நிக்கிரகம் பண்ணிடுறேன்னு சொன்னார். எல்லாத்தையும் அழிச்சிடுறேன்றாரு. ஏன் அழிக்கணும்? அவர் தானே மனுஷன் உண்டாக்குனாரு. பாவத்தில் அவன் மூழ்கிட்டான், அதனால் வந்து ரேசம் மிக்ஸ் ஆயிடுச்சு. அப்படியே விட்டோன்னா பூமி பெருகி பாவம் பெருகி ரொம்ப அட்டகாசமாயிடும். அதனால் ஒரு சுத்திகரிப்பு வேணும்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு யோசனை பண்ணுறாரு, இவங்களை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த நேரத்தில் பாருங்க, அப்போ அழிக்கிறதுக்கு முன்ன ஒரு மனுஷங்கிட்ட பேசுகிறார் ஆண்டவர். அதுதான் சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட நம்ம ஐக்கியமாக இருக்கணும். அல்லேலூயா. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த ஐக்கியத்துக்கு குறித்து தான் நான் பேசுகிறேன். அல்லேலூயா. அப்போ நோவாவுக்கோ, அப்போ இன்னொரு வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 6:8, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொன்னால் 9வது வசனத்தில் பார்க்கும்போது நோவாவின் வம்ச வரலாறு பாருங்க. நோவாவை குறித்து சில வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்குது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டு இருந்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. நோவின் வம்ச வரலாறு எப்படின்னா, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானுமா இருந்தான். அவன் பிரித்தெடுக்கப்பட்டவனாக இருந்தான், நீதிமானாக இருந்தான். கலப்பு இல்லை, அவன் போல, அவன் மிக்ஸ் ஆகலை. ஓகே, ஆண்டவராகிய அதுக்கு கர்த்தர் அவனை என்ன பண்ணார், பிரித்து எடுத்து அவனுக்கு தயவு காண்பித்து கிருபை காண்பித்து அவனோடு பேச தொடங்கினான். ஏன்னா அவன் உண்மையாக வாழ்ந்தான், உத்தமனாக வாழ்ந்தான், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்தார். அந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டு இருந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு வித்தியாசத்தை காண்பித்தான். ஜனங்களுக்குள்ளே அவன் அப்படியே சேர்ந்து போல அவன் வித்தியாசத்தை காண்பித்தான். என்ன வித்தியாசம்? நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் தேவனை தூஷிக்க மாட்டேன், நான் தேவனை அறிந்த மகன், தேவன் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார், அதனால தேவனோடு நான் சஞ்சரிப்பேன், தேவனோடு வாழ்வேன், தேவனோடு நடப்பேன், தேவனுக்கு நான் கீழ்ப்படிவேன், தேவனுடைய சொல்கிற வார்த்தை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நான் நடப்பேன், அவர் சொல்கிற வார்த்தைக்கு நான் தவற மாட்டேன், அவர் வார்த்தை தான் எனக்கு பெரிதாக இருக்கிறது, அவர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியபடிய என் வாழ்க்கை நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, என் பிள்ளைகள் அவர் குடும்பத்தையும் அவன் பாதுகாத்து வந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இல்லைங்களா? புரியுதுங்களா? அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட பாருங்க, நோவா தன் குடும்பத்தை காத்து கொண்டான். ஓகே, கும்பலில் அப்படியே போயிடல, அவர் அப்படியே போயிடல. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள், ஓகே, கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறோம், உண்மையாகவே நம்ம கேள்வி கேட்டுக்கணும். உண்மையாக கிறிஸ்துவனா நீ வாழ்றியா? கிறிஸ்துவனா நீ நம்ம வாழ்கிறோமா? நீ இல்லை, நாம் இன்னும் சேர்த்து தான் நம்ம வாழ்கிறோமா, உண்மையாக இருக்கிறோமா என்று சற்று நம்ம ஆராய்ந்து நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. அன்றைக்கு நோவா பாருங்க, நோப்பு குறித்து சொல்லுது, உலகத்தோட ஒத்து போகலை, கர்த்தருக்குள் பயந்து கீழ்ப்படிவந்தராக இருந்தார். ஓகே, நோவா வாக்ட் வித் காடுங்கிறது இங்கிலீஷில், ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ என்ன, நான் வாக்ட் வித் காடுன்னு சொன்னால் அவன் லைஃப் பேட்டர்னே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா லைஃப் பேட்டர்ன் மனுஷன் மாதிரி அவன் வாழல. ஓகே, தேவனோடு நடந்து தேவனோட சித்தத்தை செய்கிறவனா மாறினான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் போய் பேசுறது, ஓகே, சில பேர் என்னென்னவோ சொல்கிறாங்க. ஓகே, அப்படி கிறிஸ்தவர்கள்லாம் இல்லைங்க. நான் சொல்கிறேன், தயவு செய்து ஓகே இந்த பொய் பித்தலாட்டெல்லாம் விடுங்க, உண்மையாக வாழ கற்றுக்கங்க. கடைசி காலத்தில் இருக்கிறோம். அன்றைக்கு ஆண்டவர் நிகரகம் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. ஓகே, அன்றைக்கு நோவை வைத்து ஒரு பேழையை உண்டாக்குவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, வசனம் தெளிவாக சொல்லுது. அப்போது அவன் சஞ்சரித்து கொண்டிருந்தான். தமிழில் பார்க்கலாம், அந்த பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிடுச்சு, லைஃப் பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிடுச்சு. நிறைய பேர் ஸ்டைல் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணுறோம் இல்லைங்களா? காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெஸ் போடுறோம் இல்லைங்களா? கரெக்டாக? ஓகே, அந்த மாதிரி நம்ம இதை வாழக்கூடாது. கர்த்தருடைய பேட்டர்னில் வரணும். கர்த்தருடைய பேட்டர்னா வார்த்தை கீழ்ப்படினோம், கர்த்தருடைய பேட்டர்னா ஒருத்தர் நேசிக்கணும், கர்த்தருடைய பேட்டர்னா மனைவியை நேசிக்கணும், கர்த்தருடைய பேட்டர்னா கணவருக்கு கீழ்ப்படினோம், கர்த்தருடைய பேட்டர்னா பிள்ளைகள் கர்த்தருக்கு கீழ்ப்படினோம், தாய் தகவன் கீழ்ப்படினோம், சபைக்கு ஒழுங்காக வரணும், சபையில் நடக்கணும், சபையில் என்னென்ன சொல்கிறாங்களோ அதன் கீழ்ப்படிந்து செய்யும் போது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. சபை, நான் சொல்கிறேன், சபை என்டர்டெயின்மெண்ட்டுக்காக சபை இல்லை, டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்காக தான் சபை. நீ வர ஒவ்வொரு வாரம் நீ எப்பப்போ சபைக்கு வரியோ, என்னது மீட்டிங் அட்டன் பண்ணுறியோ, உன் வாழ்க்கை மறுரூபமாகணும்.
நீ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும். அதுதான் கிறிஸ்துவன். வந்த வண்ணமா போய் மறுபடியும் அதே மாதிரி இருந்தா, நான் சொல்கிறேன், நீ என்னை திட்டினாலும் பரவாயில்ல, நம்ம கிறிஸ்துவனே கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? இல்லையா? சவுண்டே இல்லை. ஆமென். உங்களுக்கு இதே தான் ஆயிடுச்சு பாஸ்டர், எப்போ பாரு இதே தான் பேசுகிறீங்க. கடைசி காலத்தில் இப்படி தான் பேசணும். கடைசி காலத்தில் இப்படி பேசினா தான் எல்லாமே என்ன ஆகும்? பரலோகத்துக்கு போக முடியும். எப்போ பாரு கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கார் சொல்லினா இதெல்லாம் யார் சொல்லுவாங்க? கரெக்டுங்களா? கரெக்டா சத்யா சிஸ்டர்? கரெக்டுங்களா? அப்போது நம்ம வீட்டில் பாருங்கள், பிள்ளைகளை ரொம்ப கொஞ்சம் இருந்தால் கெட்டு போயிடுறாங்க இல்லைங்களா? எங்கே திருத்தணுமா அங்கே திருத்தணும், எங்கே அடிக்கணுமா அங்கே அடிக்கணும். அப்போ தான் அந்த பிள்ளை கரெக்டாக வளரும். நான் பாஸ்டர்மா பார்த்துருக்குறேன் வீட்டில். சரியா பசங்களை எல்லாம் செல்லம் கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் படிக்கிற நேரம் சரி, அது அவங்க சொல்கிற பேச்சு கேட்கலன்னா பார்த்துக்கிறேன் நான். ஹல்லேலூயா. அப்படி வளர்த்தா தான் பிள்ளைங்க பாருங்க கரெக்டாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வளர்ப்பு கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி சபையில் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை நீங்கள் கேட்டு அதன்படி நடக்கணும். ஓகே, நம்ம சபையில் இப்படி தான் பேசுகிறாங்கன்னா அப்படி தான் பேசுகிறாங்கன்னா கர்த்தர் விரும்புகிறார். நம்ம இஷ்டமாக பேசலை, நான் அதை பிளான் பண்ணி பேசலை. நான் என்ன பேசணும்னு சொல்லும் போது கர்த்தர் இதுதான் கொடுத்தார், அதுதான் முன்னாடி நான் வைக்கிறேன். நான் தைரியமாக சொல்ல முடியும், இது கர்த்தர் சொன்ன வார்த்தை, இது கர்த்தர் கொடுத்த இது வசனம் சொல்ல தைரியமாக சொல்ல முடியும். அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் சொல்கிறது தான் நான் மவுத் பீஸாக நிற்கணும். அல்லேலூயா. நான் இஷ்டமாக வந்து சொல்லக்கூடாது. நான் இஷ்டமாக வந்து சொன்னால் நான் ஊழியக்காரன் இல்லை, அவருக்கு வேலைக்காரன் இல்லை, அட்டூழியக்காரன். அட்டூழியம் படுறதுக்காக ஊழியத்துக்காக நான் அழைக்கல ஆண்டவர். உண்மையாக ஊழியம் படுறது தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கேட்டு நீங்கள் நடக்கும் போது உங்கள் வாழ்க்கை மாறும். ஒரு நாள் நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது அப்போ நீங்கள் நினைப்பீங்க, பாஸ்டர் சொன்னார், அதனால தான் இன்றைக்கி நம்ம பரலோகத்தில் இருக்கிறோம் இல்லைங்களா? ஆமென். அல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறேன், எங்கே சிட்சிக்கிறாங்களோ அங்கே அன்பு உண்டு. எங்கே சிட்சிக்கிறாங்களோ உங்களை நேசிக்கிறோன்னு அர்த்தம். எக்கேடனை போய் நாங்கள் விடுறதுக்கு நாங்கள் அப்படிப்பட்ட ஊழியத்தை ஆண்டவர் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. அவருடைய இதயத்தை என்னக்குள்ளே வச்சுட்டாருங்க. சில பேருக்கு ஜெபிக்கும் போது அதனால தான் லேட் ஆகுது. சில பேர் சொல்லுவாங்க 2 நிமிஷத்தில் ப்ரே பண்ணி அனுப்புன்னு. எனக்கு ஆகாது. என் ஆண்டவர் அழைத்தது அப்படி தான். புரியுதுங்களா? நான் ஜெபிக்கும் போது அவங்க கஷ்டம், அவங்க துக்கம் வந்து என் இதயத்தில் வந்துடாது. எப்படி உங்களுக்கு சொல்கிறது புரியாது. அந்த பாரம் வந்துட்ட பிறகு அந்த அவங்களுக்கு ஜெபிக்க அந்த பாரம் குறையும். இல்லைன்னா ஸ்டாப் பண்ண முடியாது ஜெபம். அவர் விட மாட்டேன்றாரு. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஆண்டவருடைய இதயத்தை அறிந்து வந்து பேசினா தான் அந்த வசனம் உங்களுக்கு தொடும். அந்த வசனம் கிரியை செய்யும். அந்த வசனத்தில் வல்லமை உண்டு. அந்த வசனத்தில் உங்களுக்கு கிருபை மட்டுமல்ல, அந்த வசனத்தில் உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும். இருள் எல்லாம் போய்விடும். இருளை நீங்கள் நேசிக்க மாட்டீங்க. இருளை விட்டு வெளிச்சத்துக்கு வரணும்னு சொல்லி தான் இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வெளிச்சத்தை நடக்க தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார்னா, உங்களை இருளுக்காக கர்த்தர் அழைக்கவில்லை, இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு தான் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அதான் பேதுருவில் சொல்லப்படுகிறது, இருளில் இருந்து அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியினத்துக்கு அழைத்து வந்தார். ஆச்சரியமான ஒளி, சமாதான ஒளி, சந்தோஷமான ஒளி, நிம்மதியான ஒளி, ஒரு பெரிய நம்பிக்கையான ஒளி, உன் வாழ்க்கை மாற்றுகிற ஒளி, உன் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை கொடுக்கிற ஒளி. உன் வாழ்க்கை இங்கே முடித்தா நெக்ஸ்ட் பரலோகத்துக்கு போகிற ஒளி தான் இயேசுவின் ஒளி. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம தொழுது கொள்கிறோம். இப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம தெய்வமாக சொல்கிறோம். நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு இது புரியாதனால சும்மா ஏதோ வருது, ஏதோ போகிறது, கை தட்டுறது, போய் உட்காந்துட்டா. இல்லை, வந்த வண்ணமாக போகக்கூடாது. உங்கள் வார்த்தை அதான் நிறைய சொல்கிறேன், எழுதிக்கங்க. இந்த வசனம்லாம் நீங்கள் வச்சு வீட்டில் போய் ஜெபித்து நீங்கள் வாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கை மாறும். கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார். புரியுதுங்களா? நம்ம தேவன் பேசுகிற தேவன். நிறைய முறை சொல்கிறேன், நீங்கள் எழுதுறீங்களோ இல்லையோ கடவுள் தான் தெரியும்.
எழுத மாட்டேன்றீங்க, நோ ப்ராப்ளம். அது உங்களுக்கும் தேவனுக்கு தான். நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணலாம் சொல்ல மாட்டேன். உங்கள் நல்லதுக்கு தான் நம்ம சொல்ல முடியும். டீச்சர் சொல்லுவாங்க பிள்ளைகளுக்கு, அவங்க எழுதின்னு வந்தால் அவன் படித்து பாஸ் ஆகிறான், எழுதாத சும்மா இருந்தால் மக்கு சாம்பரி மாதிரி உட்காருவான், இல்லைங்களா? நான் சொல்கிறேன், நான் உங்களை மக்கு சாம்பரி சொல்ல தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போது ஆண்டவர் பாருங்கள், ஆண்டவர் வந்து இன்றைக்கி நம்மக்கிட்ட எதுக்கு பேசுகிறாருன்னு சொன்னால், ஒவ்வொரு மனுஷனும் வெளிச்சத்தில் நடக்கணும் தான் அவர் நினைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரும் நம்மை கிறிஸ்துவுக்குள் வேர் பிரித்து எடுத்திருக்கிறார். நம்ம செப்பரேட்டாக இருக்கிறோம். நம்ம செப்பரேட் என்டிட்டி, செப்பரேட் ஐடென்டிட்டி. நெக்ஸ்ட்டு ஒரு வாட்டி பேசுகிறேன், கர்த்தர் சித்தமானால் ஐடென்டிட்டி குறித்து நான் பேசுகிறேன். நிறைய பேருக்கு புரியணும். நீ கிறிஸ்துவுக்குள்ளே நீ புது சிருஷ்டி என்று நீ மறந்துட்டா நீ பழைய மாதிரி தான் வாழ்வ. கிறிஸ்துவுக்குள்ளே நீ புது சிருஷ்டி என்று எப்பொழுதுமே, நான் தான் அடிக்கடி ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன், புது சிருஷ்டியாக நம்ம நினைக்கணும். அல்லையா? புரியுதுங்களா? கரெக்டுங்களா சொல்கிறது? ஓகே. இல்லை இன்னும் நான் பழையதுலேயே இருப்பேன், அவன் பேசினாக்கா நான் அவன் திருப்பி பேசுவேன், நான் திருப்பி அடிக்குவேன், அதெல்லாம் பழைய மனுஷனை விட்டுடணும். அல்லையா? நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தது, அவர் மரித்தது போல நீங்களும் மரித்து போகிறீங்க. பழைய மனுஷன் செத்துட்டாங்க, புதிய மனுஷன். புரியுதுங்களா? அப்போ அந்த புதிய மனுஷனுக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுக்கணும். இன்றைக்கி அந்த புதிய மனுஷனுக்கு முக்கியத்துவத்தை யாரும் கொடுக்க மாட்டேன்றீங்க. இன்னும் பழைய ஐடியாலே இருக்கிறீங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறார், அதனால தான் இந்த உலகத்தில் பாருங்கள் பாவம் நிறைந்து இருக்குது. ஆனால் ஆண்டவர் நம்ம இந்த பாவத்தை எப்படி நோவாவை அந்த பாவம் நிறைந்த அந்த உலகத்தில் அவரை தெரிந்து கொண்டாரோ, இன்றைக்கு நம்ம சுற்றிலும் பாவம் இருக்குது, இல்லைங்களா? சுற்றிலும் நிறைய பாவம் இருக்குது, எல்லாமே செய்கிறாங்க, அட்டகாசமாக பண்ணுறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட உலகத்தில் கர்த்தர் நம்மளை பிரித்தெடுத்து நம்மளை செப்பரேட்டாக வச்சு அவர் தான் தேவன் என்று அழைத்திருக்கிறார். தெரியுமா? இதோட பெரிய பாக்கியம் எதுவுமே இல்லைங்க. கரலை தட்டி நாமத்தை மயப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்போது கர்த்தர் நம்ம பிரித்தெடுத்திருக்கிறாருன்னா ஒரு நோக்கம் இருக்குது. அல்லேலூயா. அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்துக்கு தான் கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். அன்றைக்கி நோவா இடத்துல பேசின தேவன் நம்மக்கிட்ட பேச மாட்டாரா? பேச மாட்டாரா? பேசுவார், இல்லைங்களா? எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக பேசுகிற தேவன். அல்லேலூயா. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, அவரோட ஐக்கியமாக இருக்கும் போது அன்றைக்கி நோவாவுக்கு சொன்னார், பார்ப்பா ஜனங்கள்லாம் ரொம்ப இது பண்ணுறாங்க, பாவம் பண்ணுறாங்க, அழிக்கிறேன். அந்த மாதிரி நான் சொல்கிறேன், கர்த்தர் செய்கிறதுக்கு முன்னே நீங்கள் கர்த்தர் ஐக்கியமாக இருந்தால் கர்த்தர் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. தேசத்தை குறித்து பேசுவார், குடும்பங்களை குறித்து பேசுவார், குடும்பத்தை குறித்து பேசுவார், நபரை குறித்து பேசுவார், சபையை குறித்து பேசுவார், ஊழியக்காரர்களை குறித்து பேசுவார், எல்லாம் குறித்து பேசுவார். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் ஏக்கமாக இருந்து இன்னைக்கு பேசுகிறார். அவர் ஐக்கியமாக இருப்பதற்கு அவர் சித்தம் உள்ளவராக இருக்கார், உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா பேசுறதுக்கு? அல்லேலூயா. இப்போ பாருங்க, அப்போது நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் தெரியுங்களா? சற்று ஆராய்ந்து பாருங்க. நம்ம வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை மட்டுமல்ல, அவருக்கு சாட்சியாக நிற்கிற வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. போன டைமும் சொன்னேன், ஏனோக்கு எடுக்கப்படுறதுக்கு முன்னே சாட்சி பெற்றனா வாழ்ந்தான்னு பார்த்தோம். அப்படி சாட்சி இருக்குதா? பக்கத்து வீட்டுக்கு போய் கேட்டாக்கா எப்படி சொல்லுவாங்க சாட்சி? சற்று ஆராய்ந்து பார்க்கணும், இல்லைங்களா? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எல்லாம் வாங்க சாட்சி. கொலாக்கிட்ட போனால் சாட்சி தெரிஞ்சிடும், அதுதான் மெயின், இல்லைங்களா? மெயின் ஜங்ஷன், இல்லைங்களா? அப்போது நான் சொல்கிறேன், நான் சொல்ல கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, உண்மையாக வாழ்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. குறுகிய காலத்தில் இருக்கிறோம். நம்ம எந்த நேரத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாது. 44 வயசு என்னமோ, 44 41 வயசு, 43 சடனாக அவருக்கு
ஜாண்டிஸ் வந்து கிட்னி இது எஃபெக்ட் ஆகி கிட்னி டேமேஜ் ஆகி இறந்துட்டார் நேற்று. நான் என்ன சொல்கிறேன்னா, மனுஷனுக்கு எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது. நம்ம கர்த்தருக்குள்ளே எப்போவுமே ரெடியாக இருக்கணும் இல்லைங்களா? எப்போவுமே ரெடியாக இருக்கணும். நம்ம இங்கேருந்து ஆர்டர் டேக் அப் பண்ணனா நெக்ஸ்ட் அங்கே தான் போய் லேண்ட் ஆகணும். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆயத்தமாக இருக்கணும்னு சொல்கிறோம். சில பேர் அவர் வரும்போது இன்னும் டைமுக்கு அப்போ ஆயத்தமாகலாம். நோ நோ நோ, எந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. கரெக்டா சார்? எந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஒருத்தர் ஃபுட்பாத்தில் நடந்து போவாங்க, ஸ்லிப்பாகி கீழே தடுக்கி விழுவாங்க, அங்கேயே போயிடும் இல்லைங்களா? அவர் தெரியுமா? அதான் சொல்கிறேன், என்றைக்குமே நம்ம ரெடியாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, கர்த்தரோடு நம்ம இசைந்து வாழ வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் எதிர்பார்க்குறார். அல்லேலூயா. இப்போ மெயின் சப்ஜெக்டுக்கு போகலாம். தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. அப்போது சபையில் இருக்கிற மக்கள் கூட பாருங்கள், ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ஜனங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். நம்ம இன்றைக்கி சபைக்கு வரோம் என்று சொன்னால் இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருந்தால் மற்ற ஜனங்களும் சபைக்கு வருவாங்க, மற்ற ஜனங்களும் ரட்சிக்கப்படுவாங்க. நீயே சரியில்லைன்னா அவங்க எப்படி வருவாங்க? நம்மளே சரியில்லைன்னா எப்படி வருவாங்க? யோசித்து பாருங்க இல்லைங்களா? இன்றைக்கி எதுக்கு நிறைய இன்னும் ரட்சிப்பில் வரல, எதுக்கு எழுப்புதல் தாமதமாக இருக்குதுன்னா, ஒரு மனம் இல்லை, பிரச்சனை, அவங்களாம் வச்சுக்கிறது. அதெல்லாம் வெட்டிட்டு தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, என்கிட்ட வா, என்னோடு இரு, என்னோடு வாழு. மனுஷன் நம்பாத. மனுஷன் என்றைக்கும் உன்னை மோசம் தான் போக்கிடுவான், மனுஷன் என்றைக்கும் உன்னை ஏமாற்றிடுவான். ஆனால் கர்த்தர் நம்மளை ஏமாற்ற மாட்டார். அல்லேலூயா. அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது வசனத்தில் சொல்லுது பாருங்க. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. 6வது அதிகாரம் 11வது வசனம் எடுங்கம்மா. 10 எடுங்க. நோவா 11. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. சீர்கெட்டதாக இருந்தது, அழிந்து போய் கொண்டு இருக்குது. இன்னைக்கு இந்த பூமி கூட அப்படிதான் ஆயின்னு இருக்குது. எப்படி ஆயின்னு இருக்குது? அழிந்து போயின்னு இருக்குது, சீர்கெட்டு போய் கொண்டு இருக்குது இல்லைங்களா? அப்போது நிர்விசாரமாக வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு இந்த உலகத்திலையும் நிற கிறிஸ்தவர்கள் நிர்விசாரமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு உணர்வே இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவது உணர்வே இல்லாத வாழ்ந்து கொண்டு இன்னும் இச்சையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இச்சையில் வாழ்ந்து கொண்டு தவறான உறவில் மாற்ற உறவு, இப்படிப்பட்ட காரியம்லாம் பிசாசு கொண்டு வருது. தயவு செய்து நம்ம அதுக்கு உடன் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம அப்படிப்பட்ட காரியம் நம்ம செய்யக்கூடாது. புரிஞ்சுங்களா? ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் ஹல்லேலூயா சொல்றீங்க? ஆமென். அப்போது வசனம் தெளிவாக சொல்லுது, சீர்கெட்டுதான் இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு அப்படிதான், அவன் வழியை கெடுத்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து, அவங்களுக்கு வெளிச்சமாக இருந்து, அவங்கள இருளிலிருந்து நம்ம தப்பு வைக்க வேண்டும். இருளிலிருந்து, அழிவின் பாதையிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். அழிவின் பாதையிலிருந்து ஒரு நம்பிக்கைக்கு கொண்டு வர வேண்டும். அழிவின் பாதை விட்டு நீ மனம் திரும்புப்பா. இயேசுகிட்ட வந்தா உனக்கு ரட்சிப்பு உண்டு, இயேசுகிட்ட வந்தா உனக்கு சமாதானம் உண்டு, இயேசுகிட்ட வந்தா உனக்கு சந்தோஷம் உண்டு, இயேசுகிட்ட வந்தா நம்ம மரிச்சா நம்ம ஆத்மா ரட்சிப்பு வரும், நம்ம மரித்தா நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். வெறும் பரலோகத்துக்காக இயேசு இல்லை, இந்த பூலோகத்தில் வாழும் போதும் அவரோடு கை கோர்த்து வாழ்வதற்கு தான் இயேசு உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அவரோடு வாழ்வதற்கு தான் நம்மளை அழைத்திருக்கிறார், ஐக்கியமாக இருப்பதற்கு தான். எவ்வளோ பேர் நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க நான் ஐக்கியமாக இருக்கணும்னு? ஒருத்தர் தான் அந்த அம்மா காட்டுறாங்க, வரல மிச்சலாம் வேணாம், ஐக்கியம் வேணாமா? தைரியம் காட்டுங்க தூக்கி. அல்லேலூயா. ஆமென்.
நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஊழியக்காரன் சொல்லும் போது நீங்கள் செய்யும் போது நடக்கும். நான் ஒரு சில வார்த்தை சொல்லுவோம், ஆமேன்னா அது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். ஆமாம், நான் பார்த்துருக்குறேன். ஆமேன். சில கூட்டங்கள் நான் போவேன், அப்போ ரசிக்கப்பட்ட புதுசில் அவர் சொல்லும் போது ஆமேன் ஆமேன்னு சொல்லுவேன், அப்படியே நடக்கும் என் வாழ்க்கையில். நான் நினச்சி அப்போ யோசித்து பார்ப்பேன் நான், ஓ இதில் தான் இருக்குது என்னது மந்திரம். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் போது தான் அது நடக்கும். விசுவாசம் இல்லைன்னா அது நடக்காது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க 13வது வசனம் போடுப்பா. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். பூமியோடு கூட அழித்து போடணும்னு முடிவு எடுத்துட்டார். நிர்விசாரமாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் கூட பார்க்கும்போது நிறைய ஜனங்க நிர்விசாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வரும் சர்ச் வந்து, நான் யாரை குறை சொல்ல, என்டர்டெயின்மெண்ட்டுக்காக சபை இல்லைன்னு இன்னொரு சொல்கிறேன், மறுரூபப்படுத்துக்கு தான் சபை. புரியுதுங்களா? சபை வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்கிறேன், சபை வந்து ஒரு பெரிய விசுவாசிகள் ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி. எல்லாமே ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஹீலிங் வேணுமா, டெலிவரன்ஸ் வேணுமா, சமாதானம் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, டிப்ரெஷனில் இருக்கிறியா, எல்லாம் போயிடும். அல்லேலூயா. அப்போ நீ சபைக்கு வரணும். சபை கட்டாயமாக நீ வரணும். கட்டாயமாக நீ வந்தால் தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், உன் குடும்பம் நல்லா இருக்கும். அல்லேலூயா. எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கரலை தட்டி நாமத்தை மையப்படுத்தலாமா? ஆமென். அப்போ சபை முக்கியமா இல்லைங்களா? அப்போ சபை முக்கியம்னா நெக்ஸ்ட் வாரம் உங்கள் கணவரை கூட்டின்னு வாங்க, உங்கள் மனைவிங்களை கூட்டின்னு வாங்க. அவங்க சொல்லுங்க. இன்னைக்கு சாட்சி இல்லாதனால தான் நிறைய பேர் வருதில்ல. தயவு செய்து ஒரு மாற்றம் உண்டாகட்டும். நமக்குள்ள ஒரு மாறுதல் உண்டானால் தான் குடும்பத்தில் ஒரு மாறுதல் உண்டாகும். குடும்பத்தில் மாறுதல் உண்டானா சபையில் மாறுதல் உண்டாகும். சபையில் மாறுதல் உண்டானா சொசைட்டியில் மாறுதல் உண்டாகும். சொசைட்டியில் மாறுதல் உண்டானா தேசத்திலே மாறுதல் உண்டாகிடும். அல்லேலூயா. அப்போ யார் கையில் இருக்குதுங்க? யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. கிறிஸ்துவ கையில் தான் கொடுத்துட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. யோவான் சாணனை வச்சு முதல் வருகையை அவரை வச்சார் ஆயத்தப்படுறதுக்கு. இன்றைக்கி 2வது வருகைக்கு நம்மளை வச்சிருக்கிற ஆயத்தப்படு. அல்லேலூயா. கரலை தட்டி நாமத்தை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த பாக்கியம் தெரியாததான் நிறைய பேர் ஊழியம் கூட பண்ணுறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல, சும்மா வந்துட்டு போகிறது இல்லை. எல்லாரும் தயவு செய்து ஊழியம் செய்யணும். நீங்கள் ஒரு ஜெபம் பண்ண கூட ஊழியம் தாங்க. களத்தில் இறங்க முடியலையா, ஜெபம் பண்ணுங்க. முழங்கால் படி போட்டு வீட்டில் ஜெபம் பண்ணுங்க. நிறைய ஆத்மா ரட்சிக்கப்படணும். சபைக்கு ஜெபம் பண்ணுங்க. சபையில் நிறைய ஆத்மா வரணும்னு. அதுவும் ஒரு ஊழியம் தான். சும்மா தான் வந்துட்டு போகிறதெல்லாம் இருக்கக்கூடாது. கடைசி காலத்தில் நான் சொல்கிறேன், கடைசி காலத்தில் நம்ம ஒரு அக்கினி ஜுவாலைகளாக இருக்கணுங்க. அக்கினி ஜுவாலைகளாக மாறினா தான் நிறைய ஆத்மாக்கள் சபைக்கு வருவாங்க. நம்ம அக்கினி ஜுவாலையாக இருக்கும் போது பிசாசின் கட்டுகள் உடையும், பிசாசின் கரை அழிந்து போகும். எல்லா கர்த்தர் பெரிய பெரிய காரியம் செய்து எல்லா சபை நிரம்பும். 7 பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நிரம்பமா நிரம்பாதான்? ஆமென். அல்லேலூயா. இப்போ பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24, 38, 39. எப்படியெனில் ஜலப்பிரயத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜன பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். இன்னொரு வாட்டி போடுப்பா. அது 38 பாருங்க. எப்படி ஜலப்பிரயத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும். இன்றைக்கு அப்படிதான் வாழ்ந்து நிற்கிறோம். இன்னைக்கு அப்படித்தான் வாழ்ந்து நிற்கிறோம். இச்சையில் வாழ்கிறோம், இச்சையில் இருக்கிறோம். ஓகே, இச்சையை தேடி போகிறோம், சபையை விட்டு தூரம் போகிறோம், சபைக்கு வர்றதில்லை சரியா, வேற எங்கன்னா போயிடுறது. இப்படியெல்லாம் நம்ம வாழக்கூடாது.
கர்த்தர் எனக்கு என்ன எதிர்பார்க்குறாருன்னு சொன்னால், உங்களுக்கு வச்சிருக்கிற உங்களை அழைப்பு கர்த்தர் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பில் நீங்கள் உறுதியாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க மட்டுமல்ல, கடைசி வரைக்கும் உங்களை கைவிடாத நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லையா? கடைசி வரைக்கும் கைவிட மாட்டார். ஆமென். மனுஷன் ஏமாற்றலாம், இல்லை தேவன் ஏமாற்றாத தேவன். அல்லையா? அல்லையா? எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? கருணை தட்டு நாமத்தை மையப்படுத்துங்க. தேங்க்யூ லார்ட். இப்போ பாருங்க, பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் குடித்தும் புசித்து தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி அப்படி தான் நிறையா வர்றோம். ஆட்டம் பாட்டம் தான் ஓடினுங்குது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்னன்னா ஆட்டம் பாட்டம் தான். நோ, ஆட்டம் பாட்டம் இருக்கலாம், ஆனால் பயபக்தியும் இருக்கணும், கர்த்தருக்கு கீழ்ப்படினோம், தேவ பயம் இருக்கணும். கர்த்தருடைய பயம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆமென். அல்லேலூயா. அப்போது 2 Peter 2 Peter 2:5 2 Peter 2:5. இப்போ நெக்ஸ்ட் நானே வாசித்துறேன், டக்கு டக்கு டக்குன்னு டைம் இல்லை, இந்த வாட்டி வாசிங்க. 2 Peter 2:5. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாக நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி. நோவா முதல் 8 பேரை காப்பாற்றி. போதும் போதும் சிஸ்டர், அவ்வளோதான். அல்லேலூயா. அப்போ நீதியை குறித்து அவன் பேசி கொண்டிருந்தான். அல்லேலூயா. அதில் ஜனங்க கேட்ட பாடு இல்லை. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 6வது அதிகாரம் படிக்கிறது வேணாம், வாசிக்கிறது வேணாம். 6வது அதிகாரம் 14-16 வசனம் ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. என்ன செய்யணும், ஏது பண்ணணும், எப்படி பேழையை கட்டணும் என்று சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. நிறைய ஆராய்ச்சியாளர் சில பேர் சொல்கிறாங்க 100 வருஷம் ஆச்சு கட்டுறதுக்கு, சில பேர் சொல்கிறாங்க 120 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த பீரியட் டைமில் அவர் கட்டும் போது நிறைய பேர் வந்து பார்த்துருப்பாங்களா இல்லையா? பார்த்துருப்பாங்க. என்னப்பா பண்ணுற நோவா தாத்தான்னு கேட்டிருப்பாங்க. அவர் பேழையை கட்டுறேன், ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ எச்சரிப்பாக இரு. ஏன்னா நீதியை அவர் பிரசங்கித்தார். ஆனால் ஜனங்க என்ன பண்ணாங்க? கேவலமாக சிரிச்சுக்கலாம். ஆஹா, நீ எல்லாம் கட்டின்தா இருக்கிற, ஒன்றும் முடிவே இல்லை, ஒன்றும் முடிவே இல்லை. எப்போ தான் மழை வருது? அப்போல்லாம் மழை வரல, அப்போல்லாம் மழை வரல. அப்போ ஓ மழை வருதா, எங்கே வரும் மழை அப்படி ஒரு மாதிரி ஏளனம் பண்ணியிருக்கலாம், சிரிப்பு, ஓகே, சிரித்து இருக்கலாம், ஓகே, கேவலமாக பேசியிருக்கலாம், பரியாசம் பண்ணியிருக்கலாம். ஆனால் நோவா ஒரே நோக்கத்தோடு அந்த பேழையை கட்டி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, யார் என்ன சொன்னாலும் சரி, ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் பேழையை கட்டியே கட்டுவேன். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு பேழை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் யார் யார் வருகிறார்களோ அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் என்ன ஆவீங்க? பாதுகாக்கப்படும். அது மட்டும் இல்லை, முழு ரட்சிப்பில் நம்ம இருக்குவோம். அல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஏன்னா அவர் பிள்ளையாயிட்டோம். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கணும். அப்போ கிறிஸ்துவுக்குள் என்பது அவர் சொல்கிற மாதிரி கேட்டு அவர் மாதிரியே நடக்கணும், தான் கிறிஸ்துவுக்குள். அல்லேலூயா. அப்போது வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்க, பியூட்டிஃபுல்லாக. ஓகே. அப்போது பெண் கொண்டும் பெண் குடித்த எல்லாம் இருந்தாங்க. அது எது போடுப்பா? அது மத்தேயு போடு. 24:38-39 போடு. 24:39. எப்படி எனில் ஜலப்பிரயத்துக்கு முன்னான் ஜனப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகுமட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். பாருங்க, ஜலப்பிரளயம் வர வரைக்கும் அவங்களுக்கு நிர்விசாரமாக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல இல்லைங்களா? அதுதான் நியூ டெஸ்டமெண்ட்ல சொல்லப்படுகிறது, மத்தேயுல. அதே மாதிரி தான் இன்றைக்கி எவ்வளோ பேர் சொல்கிறோம். சில பேர் சொல்கிறாங்க இயேசு வருகிறார், ஆயத்தமாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். சில பேர் சொல்கிறாங்க என்கிட்ட அது நாள்னு சொல்லின்னு தான் இருக்கிறோம், இந்த வந்த பாடு இல்லை. நான் சொல்கிறேன் ஒரு நாள் வருவார். அதனால் ஒரு நாள் கண்டிப்பாக வந்தே வருவார். ஒரு கஸ்டமர்கிட்ட போயிருந்தா, அவர் கிறிஸ்துவர், அவர்
பேசினுக்கும் போது ஏதோ இதில் வந்து கிறிஸ்து சீக்கிரம் வர டைம் ஆச்சு சார், நம்மளாம் எல்லாம் ரெடி ஆகணும்னா நீ பிலீவ் பண்ணுறியான்னு கேட்டார். ஆமான்னு. ஓகே, அப்போ அவர் சொன்னார், நான் பிலீவ் பண்ண மாட்டேன், நான் சின்னிருந்து பார்த்துன்னுக்கிறேன், சொல்லின்னு தான் இருக்கிறாங்க, இன்னும் வரல. நான் சொன்னேன், சார் ஒரு நாள் வருவார். நான் சொன்னேன், ஒரு நாள் கண்டிப்பாக வருவார். இந்த வார்த்தை பொய் இல்லை சார் இப்படி சொன்ன, இந்த வார்த்தை பொய்யாகாது, இந்த வார்த்தை உண்மை உள்ள வார்த்தை. இயேசு நிச்சயமாக வருவார். அல்லேலூயா. நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போது வசனத்தில் சொல்லி பாருங்க, வாரி கொண்டு போக மட்டும் உணராத இருந்தாங்க. அப்போ இந்த வசனத்தில் பார்க்கிறோம் பாருங்க, ஆதியாகமம் 6:19-20 நானும் வாசித்துறேன், டைம் இல்லை, லேட் ஆகுது. சகலவித மாம்ச ஜீவ ஜந்துக்களும், இப்போ 18 வாசிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னுடனே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்று சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. 19 சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடு காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். நெக்ஸ்ட் அப்படியே கீழே வாசிக்கும் போது அதுக்கு அவைகளுக்கு ஆகாரம் கூட நீ ரெடி பண்ணிக்கணும். வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஆகாரம் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லாம் ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் ஆண்டவர். அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனில் நோவா எல்லாமே கரெக்டாக நேர்த்தியாக பூர்த்தியாக செய்தார் என்று பார்க்கிறோம். அப்போ பாருங்கள், நோவா 22வது வசனம் வாசிக்கலாம். நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். தேவன் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான். அல்லேலூயா. அன்னைக்கு நோவா நீதியை குறித்து பேசினார். இன்னைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்துனா எதை குறித்து பேசினாங்க, சுவிசேஷத்தை பற்றி பேசினாங்க. அல்லேலூயா. அங்கே தான் வரேன். அல்லேலூயா. எனக்கு எல்லாம் தெரில, எங்கே போய் பேசினாலும் கடைசியில் என்ன அறியாமல் ஆண்டவர் இந்த சுவிசேஷத்தை கொண்டு வந்துடுறார். அல்லேலூயா. ஏன்னா சுவிசேஷம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம பெற்ற இன்பம் மற்றவர்களுக்கு கொடுக்கணும் இல்லைங்களா? வர நான் என் மனைவியும் புள்ள நல்லா இருந்தால் போதாது, எல்லாரும் நல்லா இருக்கணும். அல்லேலூயா. இந்த உலகமே வரணும். இந்த உலகத்தை பாருங்கள், எவ்வளோ பேர் கெட்டு நாசமாக போயின்னு இருக்கிறாங்க. ஓகே, அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நம்ம போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம சொல்லணும். அல்ல கிறிஸ்துவ சொல்லலாம். அவங்க ஏற்றுக்கிறாங்களா இல்லையாங்க, அது செகண்டரி. அது நம்முடைய பிரச்சனை கிடையாது. கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. எனக்கு எங்கெங்கே டைம் எங்கெங்கே நேரம் கிடைக்குது, ஆனால் புதுசாக ஒருத்தர் வந்துட்டாருன்னா விட மாட்டேன். ஒரு சுவிசேஷம் சின்னதாக சொல்லிவிட்டு அப்போவே சுவிசேஷ ஜபம் அவர் அப்போவே அந்த சால்வேஷன் ஜபம் பண்ணிவிட்டு விட்டுருவேன். அது நடக்கும். நான் பார்த்துருக்குறேன். யார் யார் ஜபம் பண்ணி விட்டனோ, ஒருத்தருக்கு 10 வருஷம் ரசிக்கப்பட்டார், ஒருத்தர் 3 வருஷத்தில் ரசிக்கப்பட்டார், ஒருத்தர் 2 வருஷத்தில் ஃபுல்லாக ரசிக்கப்பட்டு இன்றைக்கி அவரும் சபைக்கு போகிறார். எது சொல்கிறேன்னா, நம்ம விதை போட்டுருந்தோம். அல்லேலூயா. நான் இப்போ ரீசெண்டாக பிஎஃப் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். அங்கே போய் கரெக்டாக வண்டி இது பண்ணுறேன், பார்க் பண்ணுறேன். கூட வேலை செஞ்சவன் வேறு டிபார்ட்மெண்ட்டு வந்து நின்னான். எங்கேயோ பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே இது. அப்போ வந்து ಏನು ಸಾರ್ ಗೊತ್ತಿಲ್ವಾ ಸಾರ್ அப்படின்னா, ನಾನು ಬಿಮ್ಮನಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೆ ಅಣ್ಣ, ಟ್ರೂ ವ್ಯಾಲ್ಯೂವನ್ನ அப்போ தெரிஞ்சிச்சு. ஓகே ಗೊತ್ತು அப்படின்னா. சரி கூட வந்தேன், ಏನು சார் அது பென்ஷன் ಬಂತಾ இல்லைப்பா ಬಂದಿಲ್ಲ அப்படின்னு பேசினேன்ட்டு அப்புறம் சொன்னான், சார் உண்மையாக்குறவங்களுக்கு எப்போவும் பிரச்சனை தான் சார், எப்போவுமே இப்படி தான் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், நீ ஆண்டவரை நம்பு, உன் பிரச்சனை எல்லாம் மாறும் சொல்லிட்டு போயிட்டேன். உள்ளெல்லாம் வேலை முடிச்சுட்டேன். திடீர்னு காலையில் போயிட்டான், பக்கத்தில் இல்லை. எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக திரும்ப நான் வரேன், வண்டி எடுக்கிறேன், கரெக்டாக வந்துட்டான். மறுபடியும் வந்து நிற்கிறான் ஒரு சோகமாக. என்னப்பா ஆச்சானா, ஆச்சு சார் என்ன பண்ணுறதுண்ணா. இப்போ நான் சொன்னேன், நீ பெஜாராக இருக்கிற, ரொம்ப கவலையாக இருக்கிற, ஒரு ஜெபம் பண்ணிட்டான்னு கேட்டேன். ஜெபம் பண்ணானா. ஜெபம் பண்ணிவிட்டு ஆர்டர் பற்றி சொல்லிவிட்டு அவன் சந்தோஷத்தை அவங்க சொல்லிட்டு வந்தேன். அப்போ சொன்னான், இல்லை சார் ಒಂಥರ நிம்மதியாகுதே இವಾಗ, நிம்மதியாகுதேன்னு சொல்கிறான். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ணுது, ஆனால் ஆண்டவர் அவனுக்கு சமாதானத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சொல்லிட்டு வந்துட்டேன். நான் பெருமைக்கு சொல்ல, இப்படி தான் எங்கே சான்ஸ் கிடைக்குதோ நான் விட மாட்டேங்க. எங்கே சான்ஸ் கிடைச்சா நான் பண்ணிவிடுவேன். அல்லேலூயா. சொல்லிடணும். அல்லேலூயா.
பாருங்க, எல்லாம் முடிச்சுட்டு 7வது அதிகாரத்தில் பார்க்கும்போது 7:1-2 கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். பாருங்க, பியூட்டிஃபுல்லாக தான். நாளைக்கு நம்ம இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும்போது கர்த்தரங்க சொல்லலாம், நான் அவனை நீதிமான பார்த்தேன் இல்லைங்களா? நீதிமான தான் மாற்றிட்டார் ஆண்டவர். அவர் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைங்களாம் நீதிமானுங்க தான், அது இல்லையா? ஆனால் அந்த நீதியில் நடக்கணும், நீதியில் நம்ம நடக்கணும். இப்போ பாருங்க, சொல்கிறாரு, வசனம் தெரியாது சொல்லுது, கர்த்தரை சொல்கிறாரு நோவை நோக்கி, நீயும் உன் வீட்டார். கர்த்தரை சாட்சி கொடுக்குறாரு. இன்னைக்கு கர்த்தரை சாட்சி கொடுக்க முடியுமா? நம்மளுக்கு சாட்சி கொடுக்க முடியுமா பிரதர் ஆனந்த்? கர்த்தரை சாட்சி கொடுக்க முடியுமா உங்களை பார்த்து? நல்ல மனுஷன், கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற அப்படி சொல்ல முடியுமா? இல்லைங்களா? ஓகே, ட்ரை பண்ணுங்க, மாறி தான் ஆகணும். கர்த்தருக்கு உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையா, கர்த்தருக்கு தான் பிடிக்கும். அல்லையா? கர்த்தர் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார், பாசமாக இருக்கிறார், அதான் உங்களை பார்த்து பேசுகிறாரு. அப்போது வசனத்தில் சொல்லுது பாருங்க, பூமி மீதெங்கும் வித்தை உயிரோடு காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேழு ஜோடும், சுத்தமல்லாத மிருகங்கள் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், ஆகாயத்து பறவை எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளுப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் சேர்த்தாச்சு. 5வது வசனம் 7:5, நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். என்ன பண்ணா? செய்தான். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதாக இருந்தான். அப்போது 8வது வசனம் பார்க்கலாம். 7வது வசனம் வாசிங்க சிஸ்டர், வாசிக்கிறீங்களா? ஜல பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனோடு கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். ஆமென். பாருங்க, நோவா அவங்க பிள்ளைகளும் அவங்க மருமகளும் கூட தவறான வழியில் போல, கலப்பு வேலை பண்ணல. அவங்க என்ன பண்ணாங்க? பரிசுத்தமாக வாழ்ந்தாங்க, நீதியாக வாழ்ந்தாங்க. எவ்வளோ ஜனம் இருந்தாங்க? அவ்வளோ ஜனத்தை காட்டிலும் 8 பேர் தான் தெரிந்து கொண்டாங்க. 8 பேர் தான் அங்கே மிச்சம், மீதி மிச்சம் எல்லாத்தையும் அழிச்சிடறான்ட்டார் ஆண்டவர். அப்போ யோசித்து பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருந்தது தான் பரிசுத்தமாக இருக்கணும், இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். அசுத்தமாக இருக்கிறோம், இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். அநீதி செய்கிறவன் அநீதி செய்யட்டும், இன்னும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். நான் சொல்கிறேன், நீங்கள் நீதி செய்கிற பிள்ளைகள் அழைக்கப்பட்டுக்கிறீங்க. நீதி செய்துக்கு தான் வாழணும். நீங்கள் உங்களுக்கு பிடிக்குதா இல்லையோ செஞ்சு தான் ஆகணும். கர்த்தரோடு நீங்கள் இருக்கணும்னா, கர்த்தரோடு வாழணும்னா, கர்த்தரை நீங்கள் முகத்தை பார்க்கணும்னா, அவர்கிட்ட போகணுன்னாக்கா நம்ம இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்க, தேங்க்யூ லார்ட். 11வது வசனம் பார்க்கலாம். நீ பேழைக்கு இல்லை 11 7:11 நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. பாருங்க, வானத்தின் மதகுகளும் திறவுண்டனர். 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. அப்போ ஓகே, இப்போ முடிக்கிறேன், நான் டைம் இல்லை. அப்போ பாருங்க, 16வது வசனம் படிங்க. இல்லை, ஃபர்ஸ்ட் 13 வாசிட்டுங்க. 13 வாசிட்டுங்க. அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். பேழைக்குள் பிரவேசித்தார்கள். 8 பேர் தான். அன்னைக்கு எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு தெரில, ஆனால் 8 பேர் தான். இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வேளை இன்றைக்கி வரலாம், நாளைக்கு வரலாம், எப்போ வரலாம் சொல்ல முடியாது. 7 பேர் ரெடியாக இருக்கிறோம், 7 பேர் ஆயத்தமாக இருக்கிறோம் இல்லைங்களா? ஓகே, பயமாக இருக்கு இல்லைங்களா? ஓகே, எனக்கு பயம்தான். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் நாளில் எப்போன்னு சொல்ல முடியாது. நான் நம்புறேன், எப்போவுமே ஆயத்தமாக இருக்கணும், ரெடியாக இருக்கணும்.
வரும்போது நம்ம டேக் அப் ஆகிடணும். அல்லேலூயா. விட்டோம்னா போயிடுச்சு இல்லைங்களா? அன்றைக்கி பாருங்கள், ஜலப்பிரளயம் வந்துச்சு, எல்லாத்தையும் வாரி கொண்டு போச்சு. இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம். 16வது வசனம் படிங்க. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். கர்த்தர் பாருங்க, உள்ளே விட்டு கதவை அடைத்தாராம். ஏன் தெரியுங்களா? அந்த காலத்தில் ராட்சதங்க இருந்தாங்க. இந்த மாதிரி மழை வரும்போது இவர் லாக் பண்ணிட்டு பிறகு ஓடி வந்து அடிச்சு வச்சுட்டுக்கலாம், தண்ணி உள்ளே வரலாம், வந்துட்டுக்கலாம். ஆனால் கர்த்தர் பூட்டுந்து யாரும் திறக்கவும் முடியாது, உடைக்கவும் முடியாது. நான் சொல்கிறேன், கர்த்தருக்குள்ளே நீ வந்துட்டனா உன்னை எந்த பிசாசு தொட முடியாது. கர்த்தருக்குள்ளே வெளியே போல தான் பிசாசு தொடுவான். கர்த்தருக்குள்ளே வந்துருங்க. கர்த்தருக்குள்ளே வந்துட்டீங்கன்னா எந்த பிசாசு உங்களை தொட முடியாது. ரத்த கோட்டைகளை மூடி மறைப்பார். அவரே உங்களை அடைக்கலம். அவரே உங்களுக்கு பலனாக இருக்கிறார், அருணுமா இருக்கிறார், கோட்டையமாக இருக்கிறார், எல்லாம் துருகமாக இருக்கிறார். அவர் பெரிய அடைக்கலம். அடைக்கலங்க. அவர் பெரிய கோட்டை. கண்மலையா கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா கண்மலையா கிறிஸ்து உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நான் சொல்கிறேன், இன்னைக்கு எது இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு மீண்டுமாய் இயேசுக்குள்ளே வந்துருங்க. இயேசுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அல்லேலூயா. எங்கே முட்டி மோதி இருந்தாலும் சரி பண்ணிட்டு வந்துருங்க. அல்லேலூயா. இப்போ பாருங்கள், லாஸ்ட்டு முடிக்கிற 2 பேதுரு 2:4. எதுக்கு இது சொல்கிறேன்னா, அந்த ஏஞ்சல்து அது கம்ப்ளீட் ஆகும். படிங்க, வாசிங்க. 2 பேதுரு 2:4. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும். இல்லை ஒரு நிமிஷம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. ஆமென். யூதா 1:6 படிங்க. அதில் இருக்கிறது ஒரே இதுதான் 6வது வசனம். அதில் இருக்கிறது ஒரே ஒரு சாப்டர் தான், 6வது வசனம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் தூதர்களின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். யாருங்க? தூதர்கள். யார் பண்ணுந்தா? அவங்க செய்த தவறு, அவங்க செஞ்சது என்ன பண்ணார்? கர்த்தர் எல்லாம் கட்டி சங்கிலி வச்சுட்டார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, தேவதூரில் கூட ஆண்டவர் விடல. அவங்கள விட மேன்மையானவர்கள் நம்ம தான். நம்ம ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள். அதனால தான் மோசே, தாவீது அவங்கள பெரிய பெரிய ஊழியம் செய்திருந்தாலும் அவங்கள தேவபுத்திரர் என்று சொல்ல முடியல. ஏன்னா அவங்க வெறும் ஊழியக்காரனாக தான் இருந்தாங்க. நம்ம தான் புத்திர சுவிகாரம் கொடுத்தார் ஆண்டவர். ரத்தத்தை புதிய உடன்படிக்கை செய்து ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளாக இருக்கும். இன்றைக்கி நம்ம அவர் பேழைக்குள்ளே இருக்கிறோம். அந்த பேழைக்குள்ளே இருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். நம்ம எல்லாம் ஆயத்தமாக இருக்கணும். ஜெபிக்கலாம். எல்லாம் எழும்புங்க, ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஒரே ஒரு அடி நம்ம பாடி நம்ம ஜெபத்தில் போகலாம். தேங்க்யூ லார்ட். உங்கள் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்கள் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா
யாவே ஆலே அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வல்லமை நாமத்தில் ஆண்டவர் நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம் ஆண்டவரை. எல்லா கரங்களும் உயர்த்தி என் கூடவே ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்கள் ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்கள், ஆண்டவரே இன்னைக்கு கேட்ட செய்தி மாதிரி நான் நடந்து நான் உங்கள் எப்பொழுதுமே நான் ஆயத்தமாக இருக்கணும். சொல்லுங்கள் ஆண்டவரை. இயேசு கிறிஸ்து வல்லமை நாமத்தில் இன்றைக்கு நீங்கள் சொன்ன வார்த்தை நான் சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரை. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு நீங்கள் தொடும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு இடத்துல நீங்கள் பேசி ஒவ்வொருவரையும் உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீர் ஆண்டவரே மனதுருகிற கர்த்தர், மன்னிக்கிற தேவன், அன்புள்ள தகப்பன், நல்ல தெய்வம் ஆண்டவரே, கிருபை நிறைந்த தெய்வம், இரக்கமுள்ள தகப்பன் ஆண்டவரே. ஆண்டவரே பாவத்தை எல்லாம் மன்னிக்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு விசை எங்களை யாவரையும் கண்ணோக்கி பாரும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. கண்ணோக்கி பாருங்க, உங்களுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எடுத்துக்கொள்கிற கூட்டத்தில் இருக்கணும் ஆண்டவரே. கைவிடப்பட்ட கூட்டத்தில் வேண்டாம் ஆண்டவரே. எடுத்துக்கொள்கிற கூட்டத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, ஒப்புக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபம் பண்ண அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே தேங்க்யூ. சொல்லுங்க, நான் கைவிடப்பட்ட கூட்டத்தில் இருக்கக்கூடாது, எடுத்துக்கொள்கிற கூட்டத்தில் இருக்கணும். தேங்க்யூ. நாம் வருகைக்கு இங்கே ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை மன்னிங்க, எங்களை ஆயத்தப்படுத்துங்க, எங்களை பாருங்க, அவருடைய கண்கள் எங்க மேல வைங்க ஆண்டவரே. உங்களை விட்டு நாங்க போக கூடாது ஆண்டவரே. உங்களை விட்டு இந்த பாவம் எனக்கு வேண்டாம், பாவ நரகது வேண்டாம், பாவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம், சிற்றின்பம் எனக்கு வேண்டாம், தவறான உறவுகள் எனக்கு வேண்டாம், பொய் உறவு எனக்கு வேண்டாம், எனக்கு அசமாதானம் எனக்கு வேண்டாம், எனக்கு சமாதானம் வேணும். எனக்கு ஆண்டவரே சிற்றின்பத்துல எனக்கு பிரியம் இல்லை, எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. கண்கள் நிச்சை, மாம்சம் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாவற்றையும் என்னிடத்திலிருந்து எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்தினால. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே பாவமுடைய பிள்ளைகளை நீர் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. பிடிங்க இயேசுவின் நாமத்தால. உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மீதும் ரத்தத்தின் வல்லமையினால் ஆண்டவரே கழுவப்பட்டு உமக்காக எழும்பி பிரகாசிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உமக்காக வாழணும். ஒரே வாழ்க்கை ஆண்டவரே, ஒரே ஞானஸ்தானம், ஒரே தெய்வம் ஆண்டவரே. நீங்க தான் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு நீங்க தொடும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பலன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நீதி உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அவங்க வாழ்க்கை மறுமலர்ச்சி ஆகட்டும். இயேசுவின் நாமத்தில் அவங்க வாழ்க்கை மாற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒரு தெய்வீக சமாதானம், சந்தோஷம் கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அவங்க என்ன எதுக்கு ஜெபிக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் ஒரு சித்தத்தின்படி நீங்க செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு தொடுங்காண்டவரே ஒரு ஆத்மா கூட வெட்கப்பட்டு போகக்கூடாது, ஒரு ஆத்மா கூட நரகத்துக்கு போகக்கூடாது, ஒரு ஆத்மா கூட ஆண்டவரே உம்மை விட்டு போகாதபடி காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். சிற்றின்பத்தை எல்லாம் வெறுக்கணும் ஆண்டவரே, தவறான உறவுகள் எல்லாம் வெறுக்கணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தாலே நீர் அப்படி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவைகளா இருக்கும்படி ஜெபிக்கிறேன். தாவீதை பார்த்து சொன்னீங்க, இருதயத்துக்கு ஏற்றவன் என்று, உன் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Thank you Lord, hallelujah. தானியேலை பார்த்து சொன்னீங்க, எனக்கு பிரியமானவன் என்று. எல்லாரும் thank you Lord, எனக்கு பிரியமானவனா இருக்கிறாங்கன்னு சொல்லணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட சாட்சி பெரும்படிக்கு உங்களுடைய பிள்ளைகள் நீங்க தயவு காண்பீங்க. தொடுங்க இயேசுவின் நாமத்தில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். மோசே பார்த்து சொன்னீங்க, எல்லா இடத்திலும் என் வீட்டில் கூட உண்மை உள்ளவனா இருந்தான் என்று. நான் உண்மை உள்ளவரா இருக்கும்படிக்கா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்துல வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை உமக்காக வாழணும், உண்மையா வாழணும், நேர்மையா வாழணும். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொல்லி நான் உண்மையா வாழும்படிக்கா ஜெபிக்கிறேன் ராஜா. நீர் அப்படி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரே வாழ்க்கை முழு ரட்சிப்புல இருக்கும்படிக்கா நான் ஜெபிக்கிறோம். மற்றவர்களை ரட்சிப்புல வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தாலே கெடுக்கிற நேரமெல்லாம் நாங்கள் சுவிசேஷம் சொல்லும்படிக்கு ஒவ்வொருவரையும் இப்பொழுது ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரும் தொடுங்க, இழுத்துக்கொள்ளும். ஒரு சமூகத்தில் இயேசுவின் நாமத்தில் இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. யோவான் 14:14 சொல்லப்படுகிறது, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தரும் என்று. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து வல்லமையின் நாமத்தில் எல்லாரும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு சுவிசேஷம் சொல்லி நிறைய ஆத்துமாக்களை கொண்டு வரும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தாலே ஒரு பாரத்தை போடுங்க ஆண்டவரே. சுவிசேஷ பாரத்தை போடுங்க.
சுவிசேஷம் சொல்லட்டும். ஏனோ தானே வாழாத படிக்கு எல்லாரும் நாம் சேர்ந்து சுவிசேஷம் சொல்லும்படி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உயர்த்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம், நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிறோம். நீ அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ. எல்லாம் எங்கெங்க போனாலும் ஒவ்வொரு மூளை முடுக்கில் எந்த இடத்துல போனாலும் சரி ஆண்டவரே, உங்களுடைய சுவிசேஷத்தை நாங்கள் சொல்லணும். சொல்லாம இருக்கவே கூடாது ஆண்டவரே. இந்த கடைசி காலத்துல இப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷ கூட்டம் இந்த சபையில எழுவடிக்க நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க செய்யுங்க. கரண உயர்த்து சொல்லுங்க. நான் சுவிசேஷம் சொல்லணும். சொல்லுங்க. ஜெபம் பண்ணுங்க. அப்படி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் சுவிசேஷம் சொல்லணும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நீ அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். பாஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், பாஸ்டர் அம்மாக்காக ஜெபிக்கிறேன். இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. குடும்பமாக ஊழியம் செய்யறாங்க ஆண்டவரே, எடுத்து வல்லமா பயன்படுத்துங்க. பாஸ்டர் ஜோஷிக்காக ஜெபிக்கிறேன், மகள் ரினிக்காக ஜெபிக்கிறேன், 2 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அவங்கள எவ்வளோ பிரயாசப்படுறாங்க ஆண்டவரே, எவ்வளோ பிரயாசப்படுறாங்க அது சுவிசேஷம் சொல்வதற்காக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால சுவிசேஷம் சொல்லுவது எங்கள் மேல் கடமையாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க எல்லா காரியத்தை செய்கிறாங்க ஆண்டவரே. இன்னும் நீங்கள் பலப்படுத்துங்க, கூட இருந்து வளர்த்துங்க, எல்லா தேவையில சந்திங்க. பாஸ்டர்மாக்கு விசேஷமாக நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் பாஸ்டர் நல்ல விதமாக ஆண்டவரே கண்ணூர் கொண்டு போய் நல்ல விதமாக ஊழியத்தை முடித்து வீடு திரும்பபடி ஜெபிக்கிறேன். சுகசேமத்தோடு கொண்டு வரும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மகன் ஜோஷி எடுத்து வல்லமா பயன்படுத்துங்க, மகள் ரினி எடுத்து வல்லமா பயன்படுத்துங்க. கணவன் மனைவியை 2 பேரும் வல்லமையாக பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். காத்துக்கொள். 2 பிள்ளைகளும் கூட கர்த்தாவே குடும்பமாக நானும் என் வீட்டாரோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லட்டும். அப்படியே செய்யுங்க. இயேசு கிறிஸ்து வல்லமை நாமத்தில் எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.